வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் டியோசனாஸ் கிச்சன். இன்னைக்கு டியோசனாஸ் கிச்சனில் சர்க்கரை சேர்த்து பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே சர்க்கரை சேர்க்காம பால் கொழுக்கட்டை பண்ணியிருக்கோம். அந்த வீடியோலையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நான் 1 கப் வறுத்த பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துடலாம். கடைசியாக 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா கலந்து விட்டுறலாம். கண்டிப்பாக உப்பு சேர்த்துக்கோங்க, உப்பு சேர்க்கலன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. இந்த மாதிரி கையை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்ததுக்கு அப்புறம் அதில் இருந்து 2 டேபிள் ஸ்பூன் மாவை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை பால் கொழுக்கட்டை ரெடி ஆனதும் நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம். இப்போ ரெடி பண்ணி வச்சிருந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. தண்ணி அதிகமாக சேர்த்துறாதீங்க. இப்போ மாவு அழகாக ரெடி ஆயாச்சு. இப்போ இதில் இருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து ரவுண்டாக உருட்டிக்கோங்க. பெரிய உருண்டையாக உருட்டிடாதீங்க, பெருசாக இருந்தால் மாவு உள்ளே வேகாது. இந்த மாதிரி மீதி இருக்கிற மாவுலேயும் உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. பால் கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு 3 கப் தேங்காய் பால் தேவைப்படும். அதில் 2 கப் தேங்காய் பாலை ஃபர்ஸ்ட் சேர்த்துடலாம். இது 2ஆவதாக எடுத்த லைட் தேங்காய் பால். 2 கப் துருவின தேங்காயில் இருந்து தான் நான் 3 கப் தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பால் லைட்டாக கொதிச்சதும் அதில் ரெடி பண்ணி வச்சுருந்தா மாவு உருண்டைகளை சேர்த்துடலாம். மாவு உருண்டைகளை சேர்த்த உடனே கலந்து விட்டுறாதீங்க. கொஞ்சம் வெந்து வந்திருக்கு, இன்னும் கொஞ்ச நேரம் கூட வேக வச்சிடலாம். கொழுக்கட்டை வேகிறதுக்கு 15லிருந்து 20 நிமிஷம் போல் ஆகும். கொழுக்கட்டை நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் சர்க்கரை சேர்க்கணும். இப்போ பாருங்க, கொழுக்கட்டை நல்லா வெந்தாச்சு. இப்போ இதில் 3/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. உங்கள் இனிப்புக்கு தகுந்தவாறு சர்க்கரையோட அளவை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். சர்க்கரையை சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா கலந்து விட்டுருங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சாச்சு. இப்போ இதில் 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதுலேயும் உப்பு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ இதில் எடுத்து வச்சிருந்த 1 கப் கெட்டியான தேங்காய் பாலை சேர்த்துடலாம். அது கூடவே ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருந்த மாவையும் சேர்த்துடலாம். இந்த மாதிரி மாவு சேர்க்கும் போது தான் கொழுக்கட்டை பால் நல்லா கெட்டியாக வரும். நல்லா கலந்து விட்டு 2 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. 2 நிமிஷம் ஆயாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்டியான பால் கொழுக்கட்டை ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா டியோசனாஸ் கிச்சன் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.